ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாேருக்கும் அதை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் சஜஸ்ட் பண்ணோம், ஆனால் அதை அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்களா? கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு தேவையான முக்கியமான ஒன்று தம்ப்நெயில். அந்த தம்ப்நெயிலை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணும்போது அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது, சில ஆப் இருக்குது. அந்த ஆப்பை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு சில நம்ம எடுத்த ஃபோட்டோஸ், இமேஜஸில் வந்து நம்மளோட ஃபேஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்போம். நம்மளோட ஃபோட்டோ மட்டும் வரணும், பேக்ரவுண்ட் இல்லாமல் நம்மளோட இமேஜ் மட்டும் வரணும். அப்படிங்கும்போது அதோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதை எப்படி நம்ம தம்ப்நெயிலில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி யூடியூபோட வீடியோவில் தம்ப்நெயிலில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுற ஒரு வெப்சைட்டை பற்றி தான். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ண முன்னாடி க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே கூகுள் சர்ச் பாரில் பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ரெண்டாவதாக வந்துருச்சு பாருங்கள். செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ரூம்குள்ள வரும். இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா www.remove.bgன்னு இருக்குது பாருங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவர், ரிமூவ் இமேஜ் பேக்ரவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட்டு வர வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்லோட் இமேஜ்னு ப்ளூ கலரில் காமிக்குது பாருங்கள். இந்த அப்லோட் இமேஜ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த இமேஜை பேக்ரவுண்டுக்கு ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜை இதில் அப்லோட் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். போயிட்டீங்கன்னா எந்த இமேஜோட உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் போதும், உடனே அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணி கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல சுற்றுது பாருங்கள். சுற்றினோன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனோடனே இங்கே டவுன்லோடு கேட்கும், டவுன்லோடு ஹெச்டி கேட்கும். ப்ளூ கலரில் காமிக்கிற இந்த டவுன்லோடு ஆப்ஷன் இதை மட்டும் கொடுத்து பண்ணிக்கோங்க. டவுன்லோடு ஹெச்டி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். டவுன்லோடு ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இது பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ரிமூவ் ஆகிடுச்சு பேக்ரவுண்ட். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான். என்ன சொன்னேன், பேக்ரவுண்ட் ரிமூவர்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி உள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட்டு இருக்கிற remove.bg அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்கிட்டு கேன்வா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னே ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஆப் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இன்ஸ்டால்னு காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதனால் அப்டேட் கொடுக்கலாமா? அப்டேட் கொடுத்துக்கிறேன். இந்த கேன்வா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பண்ண சொல்லும். சைன்அப் ஆக்சுவலாக சைன்அப் பண்ணுறது வந்து நீங்கள் சாதாரணமாக எல்லாருக்குமே சைன்அப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஈஸியாக தான் இருக்கும். சின்ன குழந்தை கூட எப்படி சைன்அப் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் நீங்களே பண்ணிடுவீங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைன்அப் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை இன்புட் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியை தயவு செஞ்சு போட்டு இது பண்ணாதீங்க. இதில் அது ஒரு சின்ன பிரச்சனை தான், ஒரே ஒரு பிரச்சனை தான். நீங்கள் மொபைல் நம்பரை போட்டு மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் மேலே போயிட்டு மேலே அந்த சர்ச் பாரில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப் தம்ப்நெயில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்று வருது, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இந்த இடத்துல பிளாங்க்னு காமிக்கிது பாருங்கள். இந்த பிளாங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூனிக்கான உங்கள் வீடியோவுக்குன்னு தனியான ஒரு தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க.
அதனால் இந்த பிளாங்காக இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி மறுபடியும் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுக்கு என்ன வீடியோ பண்ண போகிறீங்களோ அதோட கேலரியில் நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சுருப்பீங்க. எது வேணால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ் வேணால் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ்னால் உங்களோட கலர் ஷேப்ஸ் மாறிடும். இதை ஃபுல்லாக அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் மேலே கேலரி போனீங்கன்னா உங்களோட மொபைலில் உள்ள கேலரி ஓப்பன் ஆகும். அதில் உள்ள ஃபோட்டோஸை நீங்கள் இதில் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இதை எடுத்து இதில் வச்சுக்கிறேன். பேசிக்கானது. நான் இந்த வீடியோக்கான தம்ப்நெயிலை நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போது உள்ளே போகிறேன். நான் ஏற்கனவே இது ரிமூவ் பண்ணி வச்சுருந்தது அது. இப்போ என்னோடய தம்ப்நெயில்ஸ் ஏதாவது பழைய தம்ப்நெயில் ஏதாவது இருந்தால் பார்த்து எடுத்துக்கிறேன். இப்போது தம்ப்நெயில் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போது உங்கள் சேனலுக்கு தம்ப்நெயில் இப்போது டெக்ஸ்ட்டு ஏதாவது டைப் பண்ணணும். டெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் டெக்ஸ்ட். இந்த இது இந்த கர்சரை வச்சு நீங்கள் எங்கே தேவைப்படுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தமிழில் வேணும்னா தமிழ்லேயும் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். மேலே அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டவுன்லோட் ஆகிடும். இதை கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைல்லையே கூட உங்களோட யூடியூப் ஸ்டூடியோஸில் போயிட்டு உங்கள் சேனலுக்கு நீங்கள் இந்த தம்ப்நெயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மறுபடியும் இங்கே உள்ள எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்துடுச்சு பாருங்கள். இந்த இடத்துல சேஞ்ச் காமிக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு தம்ப்நெயில் புதுசாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இப்போ அதை பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.